ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடைய இருக்கின்றார். சந்திக்கிறோம். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம், கரெக்டுங்களா? நிறைய பேர் காணாமல் போயிட்டான். சரி, நீங்கள் காணாமல் போனதுலேயே நீங்கள் கண்டெடுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். தொடர்ந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த புதிய ஆட்சி வந்திருக்கிறது, எவ்வளோ பிரச்சாரங்கள்லாம் இருந்தது எதிராக, அதை தாண்டி வந்திருக்கிறார். இந்த ஆட்சியை பற்றி ஒரு பொது பார்வை. 6 மாதம் யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ கூட விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா, சாரி திரு ஜோசப் விஜய், தமிழ்நாட்டின் முதல்வர். 6 மாதம் கம்முனர் பண்ணாங்க, 6 மணி நேரத்திலே கத்துறாங்க. 6 நாளில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணி நேரமா கத்துறாங்க, குறை சொல்கிறாங்கலாம் பேசுகிறாரு. அப்போ 6 மாதம் நம்மன்னா இந்த நாட்டுச்சப்பில் இருக்கணுமா? அப்படி 6 மாதத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்மளை பாதிக்குது இல்லை? காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா வந்திருந்த போது இப்போதான் வந்திருக்கிறாங்க இவங்க புதியவர்கள். அவகாசம் வேணும், அவசரப்பட்டு எதுவும் விமர்சிக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த அந்த கம்யூனிகேஷன் காலகட்டம் அது கரெக்டுண்ணே. இன்னைக்கு அது சரி வருமான்றது ஒன்று கரெக்டுண்ணே. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு 5ஆவது வகுப்பு வரைக்கும் அதை படிச்சிருக்கான். அவங்ககிட்ட ஒரு ஆங்கில பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னால் ஏற்றுக்கூட்டி படிச்சிருவாங்க. ஆங்கிலம் எழுத்தே பார்க்காதங்கிட்ட ஒரு இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து படின்னா இல்லை கொஞ்ச நாள் படிக்கட்டுமா, கம்னு இருப்பா, அது வரைக்கும் காத்து நிற்கணுன்றது எப்படி சரியாக இருக்கும். நம்ம யாரும் குறை சொல்லணும்னு போய் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த சில வாரங்கள் ஆட்சி, ஒருத்தர் குப்பை குடோனுக்கு ஒருத்தர் போகிறாரு திருச்சி பக்கத்தில். குப்பை குடோன், இந்த குப்பை இப்போ நம்ம பெருங்குடி குப்பை குடோன்னு அந்த மாதிரி குப்பை போல மழை போல கொட்டி வச்சிருக்கோம். சரிங்க சரி. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா இதுக்கு வருஷம் வருஷம் ஒரு 40 கோடி 50 கோடி இதை சரி பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட் போடுறானுவா, ஒரு 1700 அடியோம் ஒரு மண்ணுக்கு கல் குவாரி, கல்ல நோண்டின இடம். சரி, 50 அடி 100 அடி தோன்றதுக்கு 1700 அடி தோண்டி வச்சிருக்கான். அதில் எத்துமே கொட்டி மூடிட்டோம்னா பாறையை கடந்து தண்ணி உள்ளே போய் நிலத்தடி நீரம் பாதிக்காது, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா அது? இது இருக்க திடக்கழிவு மேலாண்மை அந்த கோர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் மூடுங்க காலேஜுகளில். அப்புறம் ஒருத்தர் போக்குவரத்துறை அமைச்சர் போலது, பஸ்ஸு இந்த மாதிரி வரலங்கன்னா, நான் வந்தேன் ரிசர்வேஷனில் இருந்தவங்களாம் இறக்கிட்டு ஜனம் காத்துனாங்க, ஏற்றி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி என்னங்க இந்த வால்வோ, அதான் அந்த தம்பி கேட்குறாப்புல, பஸ் வரல வெயிட் பண்ண, நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா வந்துக்கிற, நான் இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல நான் சாப்பிட்டு சாப்பிடணுமா, ஏன் சாப்பிடல, அது ஒன்று. அப்புறம் இந்த வால்வோ பஸ் கூட வரலங்க, இதாங்க அதில் மாஸ்டர் பீஸு. வால்வோ பஸ் கூட வரலாம், அந்த வால்வோ கம்பெனியில் போய் கேளுங்க. இப்போ தமிழ்நாட்டு போக்குவரத்து துறையில் வால்வோன்ற சொகுசு பஸ்ஸை வாங்கி நம்ம அரசாங்கம் இயக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் இயக்குதுன்னு கூட ஒரு அமைச்சருக்கு தெரியாது. சரி, இன்னொருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு ஜோசப் விஜய் அவர்கள் கட்சித்தீவை மீட்டா மீனவர் பிரச்சனை தீர்ந்துடலாம் தேர்தல் இதெல்லாம் சொல்லி, அது எல்லா தேர்தலும் கட்சித்தீவை மீட் பண்ணுவாங்க. தொடக்க தாராவாத்து கொடுத்ததுலேருந்தே சொல்லிட்டு. ஆமாம், அது பழைய கல் புதிய மொந்தைன்ற மாதிரி அவர் விஜய் அவர்கள் சொன்னார். ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, அது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் நோ கமெண்ட்ன்றார். இப்போ அதுக்கு எதுக்கு என்ன சமாதானம், அதை நோ கமெண்ட்னா பரவாயில்ல. இந்த மீன்வளத்துறை அமைச்சர் அவங்க ஒரு படத்தில் அவன் என்ன சொல்கிறது, சோறு இல்லைன்னு, சோறு இல்லை போடா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட. அந்த மாதிரி மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸ்ன்றார். ஏங்க அவரு நம்ம அந்த சமூகத்தை குறித்து சொல்லலை, அவரும் அந்த மீனவர் சமூகம். அப்போ நம்ம சமூகத்துக்கான பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ இந்த சமூகத்துக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லலாமா? பொதுவெளி தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு அது விஷயமா நோ கமெண்ட்ஸ் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போனேன். அதுவும் அந்த சமூகத்தை சார்ந்தவர். நம்ம ஏன் சமூகத்தை சொல்லணும்னா, இப்போ என்னைய அந்த வலி இன்னும் கூடுதலா வாழ்ந்திருப்பாரு. கூடுதலான விஷயங்களை தாண்டி என் சமூக பிரச்சனை எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும் இல்ல, நான் பாதிக்கப்படுறோம் போது அப்படி. இன்னொருத்தர் நான் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், பிராமணர் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக கொடுத்துட்டாங்க. நாங்கள்
யோ சாமியே இல்லைன்னு சொல்ற திருட்டு போயெல்லாம் போய் இந்து சாமி அறநிலையத்துறையில நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்க போது கவலைப்படணும்? நீங்க தான் இல்லைன்னு அப்படின்னு சரி கேள்வி. சாமி இருக்கிறவன்னு போட்டோமப்பா அப்படின்லாம் சொன்னேன். அந்த அமைச்சர் போய் ஒரு இடத்துல ஒரு முறுக்கு பாக்கெட்டை என்னது ஒரு பாக்கெட் எடுத்துனேன், இது இந்த ஸ்டேஜில் தான் போட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அதில் ஒட்டிக்கிது, அதான் நான் பார்த்தேன். இது ஒரு. அப்புறம் இன்னொரு நம்ம தொழில்துறை அமைச்சர் ஒரு ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் சொன்னல குறையா நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்தவங்க அவங்களுக்கு தெரியல ஒரு ஆர்வத்துல இந்த மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல நம்ம. இல்ல இதான் இப்போதைக்கு இந்த அரசின் நிலைமை. இதுல இருந்து இது சரியா இருக்குது சரியா இல்லைன்னு அவங்கவுங்க பார்வையில் எடுத்துங்க. நான் வந்து குறிப்பிட்டு இது மோசம்லாம் சொல்ல வரல. அவங்கவுங்களாம் யோசித்து பார்த்து அவங்கவுங்களா முடிவு பண்ணீங்க. இதுதான் இந்த ஆட்சியோட தேர்தல் வாக்குறுதியில ஒரு முக்கியமானது விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் அது முழுக்க முழுக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த விவசாயிகள் சங்கம் எல்லா தரப்புமே நாமம் போட்டுக்கிட்டு போராடுறதை எப்படி பார்க்குறீங்க? அது சரின்னு பார்க்குறீங்க? அது ஏற்கனவே நீங்கள் போய் நகையெல்லாம் வந்து வச்சுருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அது 2021 திமுக தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொன்னாங்கல்ல. வந்தவொடனே என்ன சொன்னாங்க, ஏதோ 5 சவரனுக்கு கீழே வச்சவங்க தான்னாங்கல்ல. அது மாதிரி இது ஒரு சீட்டிங். என்ன சொல்றாரு, ஓவரால் நம்ம வந்து இவங்க ஆட்சி சரியில்லைலாம் சொல்றது இல்லை. 10,75,000 கோடிகள் கடன் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க இவங்க 2 அவங்க 1.5 அப்படின்னு சொன்னோடனே நான் 2.5ல இப்போ இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி தானே சொல்லியிருக்கணும். இன்றைக்கு அறிவுரை சொல்றவங்க இன்றைக்கு அதை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாம், இதை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாம், இதை நான் வாங்கி வந்துட்டோம், இதில் வாங்கி அதை உள்ளே வச்சிருக்கிறோம், நாளைக்கு எடுத்து வெளியே விடுவோம்னு சொல்கிறவங்க அரசின் நிதி நிலைமை இப்படி தான் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. அப்போது இது ஒரு சதுரங்க வேட்டை வாக்குறுதி மாதிரி தானே. நம்ம திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னோம்? சதுரங்க வேட்டை வாக்குறுதி, ஏமாத்துறது, ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அவனோட ஆசையை இது பேராசையில தூண்டி விட்டீங்க. 2,500 இலவச பேருந்து போக்குவரத்து துறை ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய் நஷ்டம். இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு 4 லட்சம் கோடியே 20 கோடி சேர்த்து ஒரு நாளைக்கு 20 கோடி அக்குமுலேட் ஆகினே போகுது. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஓட்டு வாங்க தான் கவர்ந்துட்டு இருக்கீங்க போலன்னு ஒரு எண்ணம் தோணுது இல்லை. அதில் தான் இந்த ஆட்சியோட அந்த விமர்சனங்கள் நம்ம இப்படி அதாவது இன்னொரு திமுக அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா வாக்குறுதிகள்ல அதற்கு கடந்துன அதையும் கடந்து அவனே 2000 நின்ட்டான்ன, நீ 2,500 இல்ல, அவன் சிட்டி பஸ்ஸோட நின்னாங்க, நீ ஃபுல் பஸ் இல்ல. அப்போ இது ஆஃப்னா இது ஃபுல்லு, அந்த நிலைமையில தானே இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்லாம் சொல்றது எப்படி? ஏன் நான் இலவசம் கொடுக்கலன்னு கேட்கல, நீ சொன்னதே தப்புன்றேன். இலவசம் சொன்னதே தப்பு, சொல்லியிருக்க கூடாது இல்ல. இன்றைக்கு பேச்சில் வந்து தற்கூரின்னு எல்லாரையும் சொல்றாங்க, அவங்க தான் இன்னைக்கு வந்து காணாமல் போயிட்டாங்க. மக்கள் தங்கள் எதிர்காலத்தையே தொலைச்சிட்டாங்க. இல்லை அதுதான் பேசணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாக்கு சேகரித்து எந்த தொகுதிக்கு போனாரோ அந்த தொகுதிக்கு இப்போ வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் போயிருக்கிறாரு. இன்னைக்கு திருச்சியில் அதுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் நடத்தி முடிச்சாரு. மொத்த உரையும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். மக்கள் ஏமாந்து விட்டார்கள் டோட்டலா சொல்றீங்கல்ல, அந்த இந்த கூட்டத்தில் அவர் பேசுனதை வச்சு என்ன? இந்த தேர்தல் கூட்டம் வந்து அடுத்து நடக்கிற திருச்சி இடைத்தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம். ஓ, இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம். சரி. வேற ஒன்றும் ஒரு முதல்வர் அரசின் பாலிசிகளை ஒரு 2-3 சேர்த்து பேசணும்ல, அதுதானே. அதையெல்லாம் பேசாம நான் உங்களுக்காக இருக்கிறேன், நான் உங்களுக்காக பணி செய்யறேன்னா எங்களுக்காக பணி செய்வதற்காகத்தான் முதலமைச்சர் அது யாராக இருந்தாலும் நியமிக்கப்படுகிறார், அதுதானே. நான் உங்களுக்காகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை வந்து மிக கடுமையா சாடுறாரு. சாட வேண்டிய கட்சி தான் வச்சுங்க. மற்ற கட்சிகளை வந்து அள்ளி சில்லு. ஏன் அது வந்து திமுக சாட வேண்டிய கட்சிகள் அதான் அப்படி சொல்றீங்க? இல்லை, நீ 5 வருஷம் கொடுமை செய்யலாம், விஜய் வந்திருக்க முடியாதுல்ல. நீ ஒரு மட்டமான கேவலமான ஆட்சியை நீ நடத்தலைன்னா இந்த வெறுப்புல ஜனங்க வந்து விஜய் போட்டு போட்டிருப்பாங்களா? திமுக தான் வந்திருக்கணும். ஆமா, இல்ல அதிமுக வந்திருக்கணும்ல.
நீ செஞ்ச தப்பு ம். அடுத்தாலும் அப்படிதான்பா இருப்பான், இவனுக்கு எல்லாமே திருட்டு போயிடுவோம்பா, ம். புதுசாக உனக்கு போடுவோம்பா ம். அப்படின்ல டெஸ்ட் பண்ணாமே வந்து கரண்ட் ஒயரில் கை வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ம். அதை வச்சு சொல்கிறேன். அப்போது ம். முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்கிறாரு வந்து ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேலையை பாருங்கள், ம். உங்களை விமர்சனம் பண்ணுறவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம். ம். அப்புறம் என்ன அர்த்தம்? ம். அவன் 2 எடுத்து வச்சான்னா ம். நாங்கள் 4 எடுத்து வச்சுக்கிறோம் தலைவரை, ம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஏற்கனவே ம். இந்த சோஷியல் மீடியாக்களில் ரீல்ஸ் எல்லாம் ம். என்னென்னவோ பேசுகிறாங்க, ம். என்னவோ பண்ணுறாங்க. நான் ஒரு படி மேலே கூட போய் சொல்லுவேன், நம்ம வந்து கடுமையாக திமுக காரர்களை விமர்சனம் செஞ்சால் கூட ம். ஏம்பா அவங்க சொல்கிறதுலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்குதானப்பா செய்யுது ம். அப்படின்னு ஒரு தரப்பு அதில் யோசிக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் அரசியல் பாரம்பரியம் உள்ளவர்கள் கொஞ்சம் அரசியலாக நின்று பேசியிருப்பாங்க, போயிருப்பாங்கண்ணே. ம். இப்போ பொசுக்குன்னு அப்படியே இருக்குதுப்பா. ம். தகவலில் உன்னை எடுக்கிறான், தாட்டு போட்டு அப்படிறான் இப்படிறான் பேசி போட்டுறான். அதுக்கு உதாரணம் அண்ணன் செந்தமன் சீமானை இவர்கள் விமர்சனம் பண்ணுறது. ம். சம்மந்தமே இல்லை, அவரை விமர்சனம் அவசரம் பண்ணுறது, யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவரை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு பேசுறது. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், ஜனங்க சொல்கிறதா இவரே சொல்கிறாரு, என்ன அர்த்தம்? நீங்கள் எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேச மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே அர்த்தம். ஓ, கருணாநிதி பாணியில் தொண்டர் அவர் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ இன்னும் நான் அதை ஹைலைட்டாக சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திமுக தீர்ந்து போன ஒன்று, அதாவது அதிமுக சக்தி தீர்ந்து போன சக்தி, அதிமுக தீர்ந்து போன கட்சி தீர்ந்துனா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டுன்றதானே அர்த்தம். வந்து சதி பண்ணி சில அல்லு சில்லுகளையும் வச்சு, அல்லு சில்லுலாம் யார் இப்போ? அல்லு சில்லுன்னா திமுக கூட இருந்த கூட்டணிகளா சொல்லலாம். சரி, அன்னைக்கு அவங்களை எதிர்த்தாங்க. சரி, அந்த கூட்டணி இப்போ எங்கே இருக்குது? அந்த அல்லு சில்லாம் இப்போ எங்கே இருக்குது? அதை அரசியலாக எடுத்துக்கோங்க, ராஜதந்திரமாக எடுத்துக்கோங்க, நீங்கள் அதை குறை சொல்கிறீங்க. அதையா நீங்கள் வெளியில் வந்து அல்லு சில்லுன்றீங்க? என் நண்பர்களை பயன்படுத்த பார்த்தார்கள், சில அப்பாவிகளை பலிகடாவாக்க பார்த்தார்கள், சில அப்பாவிகளுக்கு ஆசை வார்த்தை முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ கூடிய வச்சுன்னு அந்த அல்லுசில் வந்துச்சா பாரு அப்படின்னா எப்படி? அது எனக்கு ஒன்றும் முறையாக தீய சக்தின்றது திமுகவை தான் சொல்ல வராங்க. தீர்ந்து போன சக்தி அதிமுக கணக்கில் எடுத்துக்கலன்னு அர்த்தம். அதுதான் தீர்ந்து போச்சு. 2 பேரும் மேஜர் பார்ட்டி தானே. அல்லு சில்லுகள்ன்றது யார் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த பாய், ஐயோஎம்எல், இவங்கள தான் அல்லு சில்லுன்றாரு. இது நமக்கு கொதிக்குது. ஆனா வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு அது ஒன்றும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் பார்க்குறோம். அதால தான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு முதல்வருக்கான அந்த நன்றி அறிவிப்பு மாதிரி தெரியல அப்படின்னு. அப்புறம் தற்குறி அப்படின்னு ஜனங்களை பார்த்து சொன்னாங்க. சொன்னவங்களும் இன்னைக்கு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இந்த மக்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. 3 நாளாக ஏன்டா கரண்ட் வரலன்னா திமுக கார கட் பண்ணிட்டான்றான். இதுக்கு நம்ம என்ன சொல்றது? ஏன்டா வந்து அரசாங்கத்தில் காசு இல்லையாம விஜய் நான் வீட்டில் இருந்தால் வந்து கொடுக்க போகிறாரு. ஏதா அந்த 2500 இப்போ உண்மையிலே மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கா இல்லையா? திருத்தணியில் இன்னைக்கு தண்ணி கேட்டு மறியல் பார்த்தா மோசமாக ஏதோ பெரிய அக்யூஸ்ட் அடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்தும்போது வண்டியில் ஏற்றுறதை காட்டுறாங்க. காவல்துறையினுடைய முரட்டுத்தனமான கைது அப்படின்னு ஊடகங்கள் பேசுது. தொடர்ந்து மின்வெட்டுன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறத இப்போ சொன்னீங்க. அது மின்வெட்டு அது கடந்த ஆட்சியில் என்ன இருந்ததோ அதே தான் இப்பவும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் ஒரு 6 மாதம் கால அவகாசம் வேணும்னு எடுத்துக்கலாமா? ஏன் அவசரப்பட்டு விமர்சிக்கணுன்ற கேள்வி இருக்குது. இல்லை 6 மாதம் என்ன பண்ணலாம்? அப்போ அடி உதவி வாங்கிக்கலாமா? சொல்லுங்க. இப்போ போர்க்கால நடவடிக்கைன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஆகணும். ஏம்பா நீ இப்போ நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும்னு கேட்குறேன், நீ சொல்ல ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு தானே அறிஞர், படித்தவன், அறிவாளி, இன்ஜினியர்லாம் இருக்கிறான். ஒருத்தனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த விஷயத்தை உனக்கு கேள்ப்பா,
ஏன்னா ஜோரம் அடிக்குதுன்னா என்ன மாத்திரை போனால் நமக்கு தெரியும். என்ன மாத்திரை போனே இப்போ அந்த டாக்டர் ஃபோன் பண்ணால் முக்கில் ஒரு டாக்டர் இருப்பாரு, அவர் நம்பர் இருப்பாரு அப்படின்னு கேட்குறோம்ல. அந்த ஆளுமே தான் வேணும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஆலோசனை கூடலாம் நடக்கிறத டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னாவது சொல்லு, இல்லை ஏன்னாவது கேளு. அப்போ தானே அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன அந்த நோன்னு கேட்குறாரு, பொய்க்கு சொன்னால் மாட்டிப்போம் அப்படின்னு நினைக்க தோணும். எது சொன்னாலும் இப்படியா இருந்தால் எப்படி? அது டிவியில் காட்டுறது அதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ள அவர் நிறைய கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், விவாதிச்சிருக்கலாம், என்னென்ன சந்தேகம் அப்படிதான் எல்லாரும் நம்ம பேப்பரில் போட்டிருப்பீங்களே. முதல்வர் இதை கேட்டார், அதிகாரி அதை சொன்னார், முதல்வர் குறுக்கு கிடுக்குப்பிடி போட்டார். நானே அவர் பேசணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் என் முதல்வராக அவர் பேசணும் இல்லை. பேசினா தானே நீங்கள் எல்லாமே நடக்கும். தலைவரை எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு ஏற்கனவே இருந்த முதல்வர் சொன்னாங்கல்ல, நம்ம தான் தலைவரை 200 நம்ம தான் அப்படின்னு சொல்லி அவரே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல. அதுதானே அதிகாரிகள், அதானே கூட இருக்கிறவங்க. அப்போது இதையெல்லாம் பார்க்குற போது நமக்கு இதை தான் தோணுது. இப்போ டெல்லிக்கு போகிறாரு, 10 நிமிஷம்னா, அரை மணி நேரம்னா, 1.5 மணி நேரம்னா, கடைசியில் பார்த்தா 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிட்டாங்க. அங்கே வந்து திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதா ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்புறம் சோனியா அவங்க ராகுல் எல்லாரையும் பார்க்குறதா இருந்ததுல்ல. ஏன் பார்க்கல? என்ன நடந்திருக்கும்? இந்த குழந்தைங்க ஏதாவது பார்த்து ஏதாவது 2-3 நாள் சாப்பிடாம சாப்பாடுக்கு போய் எடுக்காமல் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, எதையோ பார்த்து பயந்துடுச்சுப்பா போய் மந்திரிக்கணும்னாங்கல்ல. அந்த மாதிரி உள்ளே போய் என்னத்தை தான் பார்த்தீங்க, அப்படியே பொசுக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி வந்துட்டீங்க. அப்போது இதெல்லாம் தமிழ்நாட்டின் நலனுக்கு. நீங்கள் விஜய் நலனை விடுங்க, நீங்கள் இப்போ இந்த தடவை இப்போ சொல்கிறாருல்ல, அந்த 50-60 ஆண்டு கால அந்த தேர்தல் அரசியலில் சாதி மதம் இது எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. உங்களுக்கு ஆள் கிடைக்கும், பணத்தை கொடுத்து பணம் கொடுத்தா தான் ஓட்டுன்றதை நாங்கள் உடைச்சிருக்கிறோன்றாரு. பணம் கொடுக்காம வெற்றி பெற்றிருக்கிறோன்றாரு. ஏன்னா ஏற்கனவே பணம் கொடுத்தா திருடனா இருந்தான், நமக்கு 1000 கொடுத்து நம்ம கோமத்தை உருவிட்டான்பா அப்படின்னு மக்கள் வந்து பேசினாங்கண்ணே. அதால இப்போ விஜய் கட்சியில் காசு கொடுக்கலையா தெரியுமா? கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு? எனக்கு தெரிஞ்ச 2-3 தொகுதியில் கொடுத்துருக்காங்க. நாம பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் நம்ம வந்து 234 தொகுதி ஆய்வு பண்ணோம். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அதில் வந்து காசு கொடுக்குற நிலையில இல்லைன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து காசு கொடுத்து சீட்டு வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இடத்துல, எனக்கு தெரியும் 2-3 இடத்துல ஓட்டுக்கு காசு பட்டுப்புடவெல்லாம் கொடுத்த தொகுதிகளும் இருக்கு. அப்போது ஏற்கனவே இருந்தவர்கள் மீது இந்த அதிருப்தி தானே உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பா வந்திருக்கு. அதில் நீங்கள் சாதி மதம் கடந்து அதை தகர்த்துட்டோம். சரி, சாதி மதம் கடந்து அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு, அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். காந்தாரி அம்மன் பிரச்சனை கோயில் விஷயம் இருக்குது. வைகோ அவங்க இருக்கிற அந்த பக்கத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு சிலையை வைக்கிறதுக்கான பிரச்சனை, அதை ஒட்டி நடந்த கொலை, அது இன்ன வரைக்கும் சிலை வைக்க முடியாமல் இருக்குது. சாதி மதங்களை கடந்த ஒரு அரசு நாங்கள் சாதிச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் அரசில் அது சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை பற்றி என்ன கேள்வி? இல்லை, எனக்கு இந்த சாதி மதம் கடந்ததுன்றதே தவறுங்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ சொன்னாங்கல்ல 20 பேர் 30 பேர் எஸ்சின்னு. இந்த தேர்தலில் நாம் ஒரு டார்கெட் வச்சு இத்தனை எஸ்சிக்களை தேர்தலில் நிறுத்தினாங்களா? அது ஏற்கனவே நாம வரவேற்க சட்டப்படி இருக்கிறதால கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரசிகர் மன்றமா இருந்த போது இவன் தானே போய் விழுறான். இப்போ நீங்கள் விஷாலுக்கு ரசிகர் மன்றம் ஏன் வச்சிருப்பான்றீங்க? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ரெட்டியார் மட்டும் வச்சுக்கிறாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஒரு தெலுங்கர் மட்டுமே அவருக்கு வந்து ரசிகர்களா? பெரும்பான்மையார் யார்? தனுஷ்க்கு யார்? விஜய் சேதுபதி ஒரு தெலுங்கர். விஜய் சேதுபதி யார் ரசிகர்கள்? எல்லாம் நம்ம வயதான்ற மாதிரி பெரும்பாலும் எங்க ஆளுங்க தான். அப்போ ரசிகர் பண்றோம்னு விஜயகாந்துக்கு யாரு? கருப்பாக்குறாமா, அவன் நம்பால்ப்பா, பறையர்ப்பா. அவர் படம் எடுத்தவங்களே பறையர் தான் நினைச்சாங்க, அது வேற கதை நினைச்சிங்க. அப்போ நாங்க தான் போய் எல்லாத்தையும் விளறோம். அப்படி இருக்க போது ஆள் இல்லைன்னு போட்டாங்க. நான் அதை வரவேற்கிறேன். சரி, ஆனா இதே நிலைமை அடுத்த தேர்தலில் நீடிச்சா, இன்னைக்கு நீங்க சொன்னார்ல சாதியும் மதத்தையும் உடைத்து நிற்பாட்டி இருக்கிறோம்னு,
அதை நம்ம வந்து அப்போதைக்கு பாராட்டுவோம். இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சரியாக என்னன்னு பாருங்க. ம். 8 பேர் இது வரைக்கும் இல்லை. திராவிட 67 தொடங்கி அதுக்கு முன்னாடி வந்து குறைந்த அமைச்சர்கள் அதிலே உரிய பங்கை வந்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸில் இருந்தது. உயர்ந்த பதவிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது வரலாறு. 67க்கு பின்னாடி வந்த திராவிட கட்சி அரசில் 8 அமைச்சர்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு இல்லைன்றப்ப அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? வரவேற்க இல்லை, அது நிச்சயமா இருக்கிறாங்கல்ல, நிச்சயமா வரவேற்கிறோம். இது திட்டமிட்டு கொடுக்கப்படுதில்லைன்னு சொல்றேன் நான். இப்போ பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கும்போது பெரும்பான்மையா நீங்க கொடுத்ததை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். ஒரே ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து காலில் விழுந்த கோவை செயலுக்கு கொடுத்துட்டு நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துட்டோம்னு சொன்ன ஆட்சி, அடுத்து வந்த ஆட்சி உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இரண்டுமே பட்டியல் சமூகத்திலிருந்து தராங்க. இது ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம். அதை நம்ம நிச்சயமா வரவேற்கிறோம். அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்துக்காக இருக்குதா? இப்ப ஒரு முறையும் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இருக்கிறாங்கன்னா தனி தொகுதி ரிசர்வ் தொகுதியில என்னென்ன நடந்திருக்கும்? இப்போ போனதுல 44 பேர் இருந்தான். வேங்கை வேலுக்கு தீர்வாகி போச்சா? அதெல்லாம் இதுல இருக்காதுன்னு நாம நம்புவோம். நீங்க கேட்ட காந்தாரி அம்மன் கோயில், இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு விசேஷமாக இதில் நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது அந்த சமூக நீதித்துறையா சமூகத்துறை அந்த சமூக நீதித்துறை திராவிட நலத்துறைன்றதை பேரை மாற்றி சமூக நீதித்துறை. ஏன்னா நீதி அங்கே மட்டும்தான், அவங்க கிட்ட மட்டும். வேற எல்லாருக்கும் அநீதி தான் வேணுமா? சரி, எல்லா சமூகம் தானே நான் நீதி கேட்கும். இப்போ வேற ஒரு சமூகத்துலேருந்து ஏதோ படுகையில் இருந்து நீதி வழங்கு தானே கேட்பாங்க. ஏப்பா எங்களுக்கு அநீதி வழங்குப்பா அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? அப்படின்னா இதுல இருந்து சரி, அது உங்க பாலிசி மேட்டர்ல அது இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒருத்தரை இன்னைக்கு அமைச்சராக்கியிருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல காந்தாரி அம்மன், ஏன்னா நான் வந்து அந்த காந்தாரி அம்மன் கோவில் இருக்கிற திருவேங்கடம் தாலுக்காவிலும் சங்கரங்கோவில் தாலுக்காவிலும் மூர்த்தி ஆதரவாளரும் நுழையக்கூடாதுன்னு தடை சட்டம் போட்ட உடனே அடுத்த தேர்தலில் நினைக்கிறேன், நீ வந்து என்னை ஒரு இயக்க தலைவரை உள்ள வர மாட்டேன்ற, நான் பாராளுமன்ற வேட்பாளராக வரேன், என்னை எப்பரா நீ தடுப்ப அப்படின்னு நான் தேர்தலில் வீம்புக்கு அங்கே நிற்கிறேன். என் மீது 105 107 திரும்பவும் போட்டு என்னை பிரச்சாரம் பண்ண விடாமல் நான் 3 மணி நேரம் ரோட்டில் உட்காந்ததெல்லாம் தெரியும். ஆமாம். அப்போ அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி பிரச்சனை நடக்கிற போது ஒரு விளையாட்டு போட்டி நடந்ததாங்க. அந்த வருடம் ஆங்கில புத்தாண்டுக்கு விளையாட்டு போட்டி வைப்பாங்க. அப்போது எதிர்த்தரப்பில் வந்து அவங்க அதை நடத்த விடாமல் பண்ணுறாங்க. நான் கூட வைகோ அவங்க புள்ள இன்னைக்கு இருக்கார்ல, ஏதோ கையில் பேண்டேஜ் கட்டுனுங்கிறாரு அடிபட்டு, அவரை போய் பார்த்து சொன்னேன். வைகோ ஆமாம், அவங்க என் தம்பியை விட்டு போய் பார்த்து பேசி, இன்னும் நான் ஒன்றா சொல்கிறேன் போங்க, யார் இவர் டிஜிபி, நான் எஸ்பிக்கு சொல்லிடுறேன் போன்னாரு. அப்போ அந்த சமயத்தில் இன்றைக்கு சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிற வன்னியர் சங்கம் போய் ஒரு கொடியேற்றுறாரு. எங்கே போய் கொடியேற்றுறாரு? குறிஞ்சாங்குளத்தில். அப்போ நாம் தமிழர் கட்சி கூட அங்கே போயிட்டு நடவடிக்கைலாம் எடுத்துக்கணும்னு வந்து போகிறப்ப அது போயிட்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் போய் கொடியேற்றுறாரு. ஏற்றிட்டு இப்படி வந்தோடனே ஒரு டிஎஸ்பி வராரு. இப்போ டிஎஸ்பி அவர் கையாலே நம்ம கொடி ஏற்றுவாருன்னு சொல்கிறாரு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஏற்றி விட்டு வந்த உடனே கொடி இறக்கி விட்டாங்க. அப்போ அனுமதிக்கல. அங்கே யார் அனுமதிக்கல? அங்க இருந்து ஆதிக்க சமூகம், காவல்துறை எல்லாம் வைக்க சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்களேன். அப்படியே சுத்தி வலிச்சு அப்படி இப்படி போறீங்க, அவங்க சொந்தக்காரங்க அனுமதிக்கல. சரி, அப்பயும் கேட்டாங்க, ஏம்பா அவர் கூட தானே பாருக்கிறீங்க, ஏதோ 30 லட்சம் 40 லட்சம் தந்தேன் அப்படிலாம் சொன்னாரு. உங்க தலைவர் போய் வீட்டுக்கு போய் காசுலாம் வாங்கிட்டு வந்தாரு. இது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் சொல்லி காமிச்சப்ப திருப்பி கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது கூட இருந்தீங்களா? இல்லை, அது சொன்னாங்களே வெளியே சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டாங்க திருப்பி காசு கொடுத்துட்டோங்க. எனக்கு தெரியலையே. ஆமாம், கொடுத்துட்டாங்க. சரி, எல்லாவில் போட்ட காசை கடவுளே வந்தாலும் எப்படின்னா கொடுப்போம்? அவங்க காசுலேயே வாங்கி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு வேற பங்கு போய் இப்போ நிற்கலையா நாங்கள்? இது எப்படி இது? அப்போ அந்த பிரச்சனை நடக்கிற போது இவங்களும் நாங்களாம் இப்போ மூர்த்தி போயிட்டா நாங்களும் போகிறோம் அப்படின்னு என்னென்னோ பண்ணாங்கல்ல. 92 அந்த படுகொலை நடக்குது. 4 பேர் இருக்கிறாங்க. வந்து சர்க்கரை, அம்பிகாபதி, அன்பு. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு மண் சிலை இருக்குது. காலகாலமாக நான் அப்பன் தாத்தா மண் சிலை கட்டிக்கிறான், ஒரு கல் சிலை வைப்பையா? ஏன்னா கொஞ்சம் முன்னேற்றம் வரும்ல. உடனே அந்த சைடு இருக்கிற சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம வைக்கக்கார சொந்தக்காரங்க, முஞ்சாமி ஏன் ஊர் பக்கம் பார்க்கக்கூடாது, பார்த்தா எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதை பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 4 பேர் வந்து ஊரில் பசங்க செய்வாங்க இல்லையா,
அவர் செகண்ட் ஷோ திரும்பி பார்த்துட்டு வரும்போது அந்த 4 பேரையும் மடக்கி கழுத்தறுத்து ஒரு ஆணூறு 4 பேரையும் வெட்டி மாற்றி இவன் எடுத்து அவன்தில் எடுத்து இவன்தில் வச்சு அதில் ஒரு குறியீடை சொல்ல வரான். உரிமை கேட்டிங்கன்னா இப்படி தான் பண்ணுவோன்னு அர்த்தம், இது பண்ணி தான் போனோம் அப்படின்ற மாதிரி அது அர்த்தம். அது அப்போது அன்றைக்கு சொந்த மண்ணில் அந்த இறந்த உடல்களை புதைப்பதற்கு கூட குழி தோண்டுவதற்கு அங்கே அனுமதிக்கப்படல. 2 குழியை தோண்டி ஒரு குழியில் 2 உடல்னு போட்டு. இப்போ பொதுவாக அந்த நினைவு நாளுக்கு அந்த சமாதிக்கு போய் படித்து அழுவுறது வழக்கம். இப்போ எப்படி அந்த ஒரு குழியில் 2 படையல் போட்டு 2 மனைவிமார் உட்காந்து அழுவாங்களா? அது எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த கொடுமை நடக்குது. நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் விடுதலை ஆகிறார்கள். சரி, அரசு அப்பீல் போல. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை கலர்றேன். அதற்கு முன்னாடியே அன்வர் பாலசிங்கம் ஒரு ஆவணப்படம் எடுத்து சிறைக்கு போனார். எம்எல்ஏயும் பல கேஸை போட்டாங்க. நான் இதை திருப்பி ஆணையத்தில் புகார் கொடுத்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தோடனே அந்த எஸ்சி ஆணையத்தின் துணைத் தலைவர் கேட்குறாரு, இந்த 92 படுகொலை நடந்தபோது பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நிவாரணத்தை அரசு கொடுத்தது? ஒரே ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்தங்க அப்படின்னு அந்த பேப்பரை தூக்கி அடிச்சார். யாரு? விசாரணை அந்த எஸ்சி ஆணைய துணைத் தலைவர். மிச்சம் 3 பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க தேடுறோம். இன்னுமா தேடுறீங்க? அன்றைக்கு இருந்த நிலவரப்படி இல்லை இன்றைக்கு நான் சொல்கிறபடி எல்லாருக்கும் நிவாரணம் தரணும், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரணும், சரி அப்படின்னு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு. அப்போ இத்தனை ஆண்டுகள் இல்ல அந்த வேலை கடந்த 5 ஆண்டுகள்ல கொடுத்துருந்தாங்களா? கருணாநிதி சமூக நீதி பேசக்கூடியவங்கள அவங்களாம் தொடர்ச்சியா பெரியார் வழியில அண்ணா வழியில கடந்த ஆட்சியில ஒருத்தரை சுட்டுக் கொள்ளுது அரசாங்கம். அவரோட மனைவிக்கு கருணாநிதி கூப்பிட்டு எம்பி சீட் கொடுத்து இணையமைச்சராக்குறாரு. மேல உள்ள முருகேசன் கேள்விப்பட்டீங்களா? இப்படி 7 பேர் படுகொலை. அவங்க மனைவிமாருக்கு 7 பேர் செத்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாரு நீங்க கருணாநிதி நினைக்கிறீங்க? அதுவும் திமுக காரன். சாலை பணியாளர் உன் புருஷன் ரோட்ல தானே செத்தான், ரோட்லயே நெல்லு, ரோட்ல வேலை செய்யும் அப்படின்னு சாலை பணியாளர் வேலை கொடுத்தவர் தானே அவர் எப்படி கொடுப்பாருன்றீங்க? கருணாநிதி சொல்றீங்க. கருணாநிதி ஆட்சி, ஸ்டாலின் தானே ஆட்சி இப்போ. அப்போ அந்த ஆணை போட்ட பிறகும் அது இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இது எல்லாமே இன்று இருக்கிற சமூக நீதித்துறை அமைச்சருக்கு தெரியும். அதால இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் கொடியெல்லாம் ஏத்தி அவருக்கு இந்த நிலைமை தெரியும். அப்போ ஒருத்தரோட வழிபாட்டு உரிமையை மறுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செய்கிற சதி. வேலை கூட இல்லை, சதி. அது ஒருத்தனோட வழிபாட்டு உரிமையை பறிப்பது அது அவருக்கும் தெரியும்ல. இப்போ அவர் நினைச்சா ஒரே ஒரு உத்தரவுல அந்த கோயிலை கட்டி முடிக்க முடியும்ன்றீங்க. அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. அந்த பவரை அவர் பயன்படுத்துவார்னு நான் நினைக்கிறேன். பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல தூக்கி கொண்டாடுறாங்கல்ல சார், ஒரு துறை எங்களுக்கு அமைச்சராக கொடுத்துருக்காங்க, ஏன் நாங்கள் அதிகாரத்தில் வரக்கூடாதா? அதிகாரத்தில் வரக்கூடாது. அந்த கேள்விகள்லாம் ஓடிட்டு இருக்குது. ஏன் நாங்கள் வந்திருக்கக்கூடாது? கொடுத்தது என்ன பெரிய விஷயமானு பேசிட்டு இருக்கிறாங்க. காந்தாரி அம்மனுக்கு இப்போ இருக்கிற சமூக நீதித்துறை இந்த அமைச்சர் இந்த அரசில் இது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அளவில் புரட்சியாக செய்துட்டு இருக்கிற இந்த தாவேக ஆட்சியில் அந்த அம்மன் சிலை வைக்கப்படுமான்றதான் கேள்வி. இல்லை, நம்ம விஜய் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணானே, விஜய் கிட்ட போய் காந்தாரி அம்மன் ஒரு கோயிலை சொல்லி அது இங்கே ஆதி தமிழர்கள் பறையர்கள் இந்த பக்கம் வரலாறுலாம் சொல்லி முடிக்கிறதுல 5 வருஷம் ஆயிடுறதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் கூட வந்துடும். இது எல்லாம் தெரிஞ்ச இவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே இவர் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒரு விஷயத்த சொன்னோம், இன்னும் நடக்கலை. இந்த கேஸ்ட் அட்ராசிட்டி இருக்குல்ல, அதில் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு மாதம் ஒரு 17,850 ரூபா பென்ஷனே அரசாங்கம் தருது. கொடுத்துட்டு ஒரு 850 பேருக்கு அது இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நிறுத்திட்டாங்க. அதை உடனே, ஏன்னா அது அவனோட வாழ்வாதாரம் அதாக தானே இருக்கும், அதை கொடுங்கன்னு நாம் அரசியல் ரீதியாக அவர்கள் செய்கிற நிலைப்பாட்டில் நமக்கு எதிர்கருத்து இருந்தாலும் அமைச்சர் தானே அவர், எல்லாருக்குமான அமைச்சர் தானே, அதை செஞ்சு கொடுங்கன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் முடிவு பண்ணல, ஒன்றா செய்வாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்க அங்கே இருக்கு இல்லையா, நம்ம குறிஞ்சாங்குளத்தில் உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட அந்த உண்ணாவிரதத்தை தனதாக்கி கொண்டவர்கள் இவர்கள்.
அடிக்கடி அங்கே யார் அனுப்புவாருன்னா அடிக்கடி, ஏன்னா அவர் அந்த ஊர் பக்கம் இல்லையா, ம். அடிக்கடி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் வன்னியரசு தான் அங்க திருமாவளவன் அனுப்புவார். இல்லை இவரும் அங்கே போவார். இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், இந்த ஜனங்க ஒரு பக்கமாக மாறிட போகிறாங்கன்றதுக்காக பேலன்ஸ் பண்ணலாம் போவார். ம். அப்போது போலீஸ் வந்து நீங்கள் வராதீங்க போகாதீங்கன்னு சொல்லும். இன்றைக்கு அமைச்சராக இருந்து நேரடியாக போனால் அதே போலீஸ் வந்து இன்றைக்கி வணக்கம் பண்ணி சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்கிறார். அதால் அங்கே போய் கொடியேற்றி இந்த சமூக நீதி நிலைநாட்டணுன்றீங்க. அதால் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடமாக இருக்கிற சிக்கலுக்கு நிச்சயமாக இந்த அமைச்சகம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் என்று நான் 100% நம்புறேன். நான் கடைசியாக ஒரு கேள்வி. துரை வைகோ அவர்கள் இன்னைக்கு திருச்சியில் அந்த தொகுதி எம்பின்ற முறையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்றார், சால்வை போட்டார், எல்லாம் அது வரைக்கும் சரி. பேட்டி கொடுக்கும்போது துரதிர்ஷ்டமாக நாங்கள் அந்த சின்னத்தில் நின்று அவங்க ஆட்கள் தேமுதிக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறவங்க திமுகவில் நின்று அந்த உதயசூரியன் சின்னத்தில் அதை தான் சொல்கிறாரு, துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அதில் நின்றுட்டுருக்குறோம். இப்போ அடுத்தது இந்த கட்சியை ஆதரிக்கலாமா இல்லையான்றது நாங்கள் பொதுக்குழுவை கூட்ட போகிறோம். பொதுக்குழுவில் வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த முடிவு எடுத்துருவோம். அப்படி ஜனநாயகத்தின்படி நாங்கள் பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து சரி. ஆனால் அந்த ஒரு கட்சியில் இருந்து அவங்க ஆதரவோடு வெற்றி பெற்று விட்டு துரதிர்ஷ்டமாக நாங்கள் அந்த சின்னத்தில் நின்றுட்டுன்றது ஏற்புடையதா அப்படின்ற கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என் கட்சியின் கடைசி தொண்டன் இருக்கிற வரை என் கொடி பறக்கும் நான் தெரியுமா. அவரோட கையில் ஒரு கொடியை ஒட்டிக்கினே இருக்கும். கடைசி தொண்டன் அவர் தான். இந்த லட்சத்தில் தான் திருச்சியில் நிற்கும் போது அழுதார். எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, கேள்வி பண்ண அழுகாட்சி பண்ணி கெஞ்சி கூத்தாடி உன்னை திமுக ஜெயிக்க வச்சது. திமுக மதிமுக அது செல்வாக்கில் ஜெயிக்கலீங்களா? அவங்க அப்பாவே மதிமுக இருக்காரா என்னன்னு தெரியல. இவர் மட்டும்தான் அந்த ஏதோ அந்த காரை கட்டின்னு சுற்றி நிற்கிறாரு. இந்த நிலையில் அவர் ஓட்டு வந்து கிழிக்குதாங்க. வெற்றி பெற வச்சது திமுக, அவங்க உழைப்பு. அதாவது நம்ம சூர்யா வெற்றி கொண்டாடுறல, அகால மரணம் அடைந்திருக்க வேண்டிய கட்சிகளை உயிர்ப்பித்து கொடுத்தது திமுக. கட்சிகளை சொன்னாரு, சில கட்சிகளை அதுல ஒரு கட்சி தான் இது. இது அகால மரணம் அடைய நிலையில இருந்தது. சிலதான் மரணம் அடைந்து போஸ்ட்மார்டம் ஆகிற நிலையில இருந்தது. அதுக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்தது திமுக தான். நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தையை பொது வெளியில சொல்றேன். துரதிருஷ்டவசமா நாங்க வந்து நல்ல வேலை வெளியே போகும்போது தாலி மெட்டியோடு போயிட்டேன். இல்லைன்னா அவன் கூப்பிட்டப்பே போயிருப்பேன் நான். அந்த மாதிரி அது பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது இருக்குது. நான் என்ன சொல்றேன், அவ்வளவு மானசம் தானே. ஆமா, ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நில்ல, உன் பம்பரமா என்ன எதை கொடுக்குற சின்னத்துல நில்ல, திருப்பி அங்க போய் பண்ணு விஜய் கிட்ட. யார் வேணாங்கிறா இது? ஆனா இது எல்லாமே வேணும், திமுகவுக்கு வேணும். என்ன திமிரு தானோ. ஏன்னா திருமாவெல்லாம் எவ்வளவு கதற விட்டு அழ விட்டீங்க. அழகா வந்து மந்திரி ஆயிட்டாருங்க. அழ விட்டீங்கல்ல. 2 சின்னம் அவங்க சின்னத்தில் நிற்க சொல்றாங்க. பரவாயில்ல ஏஜமா, ஒரு சின்னம் ஏன் சின்னம், ஒரு சின்னம் ஊன் சின்னம் அப்படின்னு கொடுத்தாங்களே, அது வரைக்கும் நல்லது. அப்பெல்லாம் போராடி தான் இன்னைக்கு 2 சின்னம் அவங்க சின்னம். 2 சின்னத்துல அவங்க சின்னத்துல நின்னாலும் ஏய் திமிர் கொள்ளாத, வந்து காலில் விழு, இங்க இல்லடா என் வீட்டு அம்மா காலில் விழுடா அப்படின்னு உழ வச்சவங்க தானே இவங்க. அதால இவங்களுக்கு வேணும் தான். பொன்முடி கிட்ட உழ வச்சிருந்தாங்க. சரி, என்ன ஏதாவது சரிபாதையா உடைச்சி வைக்க வரார். அன்றைக்கு கிட்டத்தட்ட 9-10 மாவட்ட செயலாளர்கள் பல பேர் தீக்குளிச்சான். அப்படி வந்துட்டு கருணாநிதி அவர்களே அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியது யாருமே இல்லை. உலகத்துல அதிகமா பேசினது உலகத்திலேயே. அப்பேற்பட்ட நீ கூட்டி சேர்த்து வச்சிடல. திமுகவுக்கு இது வேணும் தான். அப்போ ஓட்டு வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்றல்ல. இது வந்துங்க, அதாவது நம்ம விஜய் கண்டிக்கக்கூடிய வார்த்தைன்றீங்களா? நிச்சயமான கண்டிக்கக்கூடிய வார்த்தை. நீ மானசனா தான் இன்னைக்கே ராஜினாமா பண்ணு, தேர்தலில் நின்று ஜெயிச்சு வா, நீ எங்க வேணாலும் போ. அவன் கட்டின தாலியை அவுத்து போட்டு நீ போடி, ஒரு மெட்டியை போட்டு போகலாம், தாலியை போட்டு போகலாம். ஐயோ அவர் செவ் பார்க்குறாரு, அவர் நல்ல தடமையாகிறாரு, என்ன பேச்சு இது? அவர் கூட போலாம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதை பல பேர் செஞ்சிருக்கான்னு வச்சுங்க. இப்போ பார்த்துங்க, நிறைய பேர் தமிழக அரசியலில் இருந்திருக்கிறாங்க. இது இப்போ திமுக நல்லதோ இல்லை, ஒரு அரசியல் கட்சி சாணக்கியத்தனம்னு எடுத்துக்கலாம்ல, ஏன் அந்த பேர் வைக்கிறீங்க? எது
இது இப்போ விஜய் கூட்டணிக்கு ஆதரவு அளித்து இருக்கிறவங்க எல்லாரும் விஜய் கெட்டவர் ம், இல்ல விஜய் கெட்டவன், ம். திமுக தலைவர் 2.0 ஆட்சி வரணும் அப்படிதானே சொல்லி ஓட்டு கேட்டவங்க. அது ஆமா. விசில் அடிப்பவர்களை ம், திரையரங்குக்கு அனுப்பணும், ம். தியேட்டருக்கு அனுப்பக்கூடாது. ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது, ம். தியேட்டருக்கு தியேட்டருக்கு தான் தான் அனுப்பணும். சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ்ஸின் ம். குழந்தைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள். ம். அப்படிலாம் சொல்லி தானே ம். வந்து ஓட்டை வாங்கினீங்க. ம். அதுக்காக தானே ஓட்டு போட்டான் உனக்கு. ம். இப்போ பெரும்பான்மை இடங்களில் வந்து விஜய் ஜெயிக்கிற போது ம். நீங்க செய்த பிரச்சாரத்தை நம்பி தானே ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ம், அப்ப நீ அந்த மக்களுக்கு என்ன சொல்ல வர? ம், பா இன்னைக்கு உனக்கு வந்து விஜய் நல்லவர் ஆயிட்டாருப்பா, ம், ஏதோ கொடுத்துட்டாருப்பா, வாங்கிட்டப்பா. அந்த மக்கள் ம், விஜய்க்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. ம். அவங்களுக்கு என்ன சொல்ல வர நீ? அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? விஜய்க்கு எதிராகத்தான் இப்ப அவங்க 2 பேரும் 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்னா அது விஜய்க்கு எதிராகத்தான் நின்று திமுக சார்பில் ஜெயிச்சது. ஆமா, ம், முதல்வர் யாரு? இந்த கை விஜய், இந்த கை வந்து ஸ்டாலின். ம். ஸ்டாலின் தான் நல்லவர், ம், இவரை தேட்டருக்கு அனுப்புங்க ம். சொன்னீங்களா இல்லையா? சொன்னாங்க. விஜய்க்கு போடுகிற ஓட்டு பிஜேபிக்கு போடுகிற ஓட்டு. அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது தானே திமுக கூட்டணியில் இருக்கிற உனக்கு ஓட்டு போட்டான். ம், ம். நியாயம்தான். போட்டவனுக்கு என்ன பண்ண நீ? ம், இப்போ இதுக்கு பேர் என்ன? வைகோவுக்கு சொன்ன பேர் தான் இதுக்கும், பெரிய வைகோவுக்கு சொன்ன பேர் தான் இதுக்கும். ம். அதனால இது 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 இதுக்கு பேர் நீங்க அரசியல் சாணக்கியத்தனமா? இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. நீ யார் கூட வேணாலும் வாழு, ம். டைவர்ஸ் பண்ணிட்டு போய் வாழு. ம், இது ஒரு சினிமாவில் ஒருத்தன் கூட ஓடுவா, அவள் புருஷன் ஒரு பேட்டை தான் கொடுப்பான், போகிற வழியில் பூச்சி போட்டு கடிச்சிட போகுது. இதுனா சினிமாவா? ம். சொல்லுங்க. அதாவது பதவிக்காக. ம். திமுகவுக்கு இதுவும் வேணுன்ற ஒரு வார்த்தையோட சொல்ல வரீங்க. ஆமா, அது ஒண்ணு. பதவிக்காக இப்ப இவங்க பண்ணாங்கல்ல, இப்ப விஜய் பேசும்போது கூட சொல்றாருல, ம், நீயும் அவங்களும் சேர்ந்து சில அல்லு சில வச்சு ம், என்னைய வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கல்ல ம், அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ பதவி என்பது ம். நமக்கு கிடைக்குதோ இல்லையா, நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ம், அவனுக்கு ஒரு கண்ணு போகணும்னு நினைக்கிறது தானே. ம். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே. என்ன ஒன்று, நான் அங்கேயும் இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லாமல் கரம் முடிச்ச நான் இவங்க கூட குடும்பம் நடத்துறேன்னு சொன்னேன், அது வரைக்கும் கொஞ்சம் மன சாந்தி தான் நமக்கு. ம். நான் அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன், அப்புறம் திங்கிற சொத்துலேயும் பங்குலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் சொன்னது ஒரு வகையில் மகிழ்ச்சி தானே. நல்லது. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம் தம்பி.